நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நடக்கிறத வச்சு மாத்திக்கலாம்ல. சிம்பிள் தானே. பாஸ்ட பத்தி கவலைப்படாத. எப்பொழுதுமே பிறருக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். இன்னும் குரங்கு மாதிரியே மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஆய்வு சொல்லுச்சு. இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியாளர்களும் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இனோவேஷன் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா எதை வேணா சாதிக்க முடியும். ஃபுட்பால் பிளேயர்ல மெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குகிற கால்பந்தாட்ட வீரராக மாறி இருக்கிறார் ரொனால்டோவும் மெஸ்ஸியும். காரணம் என்ன? ரொனால்டோவாக நீங்கள் ஒரு நாள் வாழ்வது கடினம்ங்கிறார். கரெக்டா? இன்னைக்கு நம்மளோட பிரசன்ட் பாஸ்டுக்குன்னு கரெக்ட் தானே? நடந்ததுதான் இன்னைக்கு நமக்கு நடக்கிறதா இருக்கு. நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நடக்கிறத வச்சு மாத்திக்கலாம்ல. சிம்பிள் தானே. பாஸ்ட பத்தி கவலைப்படாத. பிரசன்ட்ல எவ்வளவு வேல்யூவா ஒண்ணு நீ வச்சுக்கணும்னு முயற்சி செஞ்சிரு. அதை வச்சு அடுத்த லெவலுக்கு வந்துரு. இன்னொன்னு, அவனால என் ஃப்ரெண்டாலேயே முடியல. உங்க கேங்ல ஒருத்தர் இருப்பான், சூப்பரா படிக்கிறான்னு வச்சுக்கோ. அவனே ஒண்ணு ட்ரை பண்ணி முடியல. உடனே நமக்கு என்ன தோணும்? நமக்கு என்னப்பா தோணும்? மச்சான், பல்லு விளக்காம படிக்கிறவனாலேயே முடியல, நான்லாம் எப்படா இந்த செமஸ்டர் எழுத போறேன்னே தெரியல நினைப்போமா? ஒரு பிரபலமான ஆய்வு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண ஆய்வு, உண்மையிலேயே நடந்தது. ஒரு பெரிய அறையில நடுவுல ஏணியை வச்சு, ஏணியோட உச்சியில இந்த லேடரோட உச்சியில என்ன பண்ணாங்க, வாழைப்பழ கொலையை தொங்க விட்டாங்க, ஒரு வாழைத்தார தொங்க விட்டாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு 5 குரங்கு நுழைச்சாங்க. குரங்கு எல்லாம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் முதல் குரங்கு ஃபர்ஸ்ட் அந்த வாழைத்தாரை பார்த்த குரங்கு என்ன பண்ணுச்சு, டப்பு 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 டப்புன்னு ஏணி மேல ஏறி அந்த வாழைத்தார் கிட்ட போச்சு. அது கிட்ட போறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்ட்லாம் நல்ல கோல்டு வாட்டரை, குளிர்ந்த நீரை அந்த குரங்கு மேல ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சாங்க. அது பயந்து தெரிச்சு கப கப கபன்னு இறங்கி வந்துருச்சு. அடுத்த 2வது குரங்கு, அதுக்கும் அதே மாதிரி இறங்குச்சு. 3, 4, 5 குரங்கு கிட்ட போச்சு, கோல்டு வாட்டர் அடிச்சாங்க, இறங்கி வந்துருச்சு. மறுபடியும் அது ட்ரையே பண்ணல. அந்த ரூமுக்கு 6வதா ஒரு குரங்கு வந்துச்சு. மேல ஏற போச்சு. மேல ஏற போறப்ப மீதி இருக்கிற 5 குரங்கும் கத்துன்னு கத்தி இந்த 6வது குரங்கு ஏணியிலேயே கைய வைக்கல, காலை வைக்கல. ஒவ்வொரு குரங்கா வெளியே அமைச்சிட்டு புதுசா ஒரு குரங்கா விட்டானுங்க. பழைய 5 குரங்கு வெளியில போயிருச்சு, புதுசா 5 குரங்கு உள்ள வந்துருச்சு. ஆனா புதுசா வந்த 5 குரங்கும் அந்த வாழைத்தார்கிட்ட ஏறி போய் ட்ரை பண்ணே தோணல. ஏன்? ஏற்கனவே இருந்த குரங்குங்க நான் கத்துல இதுங்கெல்லாம் பயந்து போய் அமைதியாயிருச்சு. அந்த ஆராய்ச்சியோட முடிவு இப்படி சொல்லுது, எப்பொழுதுமே பிறருக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். பிறருக்கு நடந்தது வேறு, உங்களுக்கு நடப்பது வேறு. உங்களால் முயற்சி செய்ய முடிந்தால் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். குரங்குல இருந்து மனுஷனாகி பல 1000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் குரங்கு மாதிரியே மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஆய்வு சொல்லுச்சு. சதீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் எழுதினவரோட பேர். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது எய்ம் பண்ணி படிச்சா, நம்ம கிளாஸ்லயே ஒருத்தன் படிக்கிறான், நீ என்னடா பண்ண போறேன்னு ஒரு பையன்ட்ட கேட்கிற ஃபர்ஸ்ட் இயர்ல, அவன் சொல்றான் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா, நீ கன்கிராட்ஸ் பண்ணுவியா சிரிப்பியா? நேர்மையான பையன் சிரிக்கிறான். நானும் சிரிக்கதான் செய்வேன். என்னடா பண்ணுவ? நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிச்சு நான் ஒரு 1000 பேரை வேலைக்கு வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரல, அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா எவனுக்கெல்லாம் தெளிவான எண்ணம் இருக்கோ அவன் அத்தனை பேருமே என்ன அச்சீவ் பண்ணிருக்கான். இந்த உலகத்துல நான் தான் சொன்னேன், நீங்கள் எண்ணங்களை தெளிவா வச்சுக்கிறதுக்கு உடல் உறுதி முக்கியம். எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுக்குன்னு இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, எப்பயுமே எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கிறது இல்ல, ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுன்னு தான் நினைப்பாங்க. மைக்ரோவேவ் அவன் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? நான் அவன் வீட்டுல இருந்ததுன்னா நான் என்ன நினைப்பேன், சூப்பர் கண்ணு. அவன் வீட்டுல இருந்து நான் என்ன நினைப்பேன்னா, இது யாரு கண்டுபிடிச்சா, இதுக்கு முன்னாடி என்ன வரலாற்று சும்மா நான் தேடி பாக்குறேன். பர்சி ஸ்பென்சர் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு.
அவர் என்ன பண்ணிருக்காரு, ரேடார் தொழில்நுட்பத்தை வச்சு பல ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரேடார் தொழில்நுட்பத்தை வச்சு பல ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆய்வுகள் பண்றப்ப அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான், மச்சான் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணு, வாடா சாப்பிட போலான்னு. அப்ப வந்து பேசி ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு, இல்லடா நீங்க போங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் இருக்காரு. வா சாப்பிட போலாம். இல்லடா நீ போட, நான் வரேன்டா, எனக்கு அவசர பசிக்கு நான் ரெடிமேடா சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு பேக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து காமிச்சிட்டு கண் அடிச்சுட்டு மறுபடியும் பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இவர் தொடர்ந்து அந்த ரேடார் தொழில்நுட்பத்துல ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரேடியோ அலைகள், அந்த மைக்ரோவேவ்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவருக்கு லேசா பசிச்சிருக்கு. டைம் பார்த்திருக்காரு, இன்னொரு 10 நிமிஷம் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிடலாங்கிறப்ப தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப சட்ட மேல யாரோ காஃபியை கொட்டின மாதிரி ஒரு சூடு. டக்குன்னு பேக்கெட்டை தொட்டு பார்த்தா ஒரு பேக்கெட்ல இருக்கிற சாக்லேட் மெல்ட் ஆகி உருகி ஊத்தி இருக்கு. இவருக்கு ஒரே குழப்பம், சாக்லேட்டை பேக்கெட்ல வச்சிருக்கோம், எப்படா இது மெல்ட் ஆச்சு? ரேடியோ அலைகள் தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமா சூடு வரும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சூடு வருமா? ஒரு கடினமான பொருளை கூட இவ்வளவு சூடு செய்யறதுனால இலகுவாக்க முடியுமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 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 உற்சாகம். ஆஹா ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு பண்ணப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு அடுத்த நாள் மக்காச்சோள விதையெல்லாம் இது காஞ்ச மக்காச்சோளத்தை கொண்டு வந்து போட்டு பார்த்திருக்காரு. அப்படியே பொறிஞ்சு வெளியில வந்திருக்கு. ரைட்டு. அதுக்கு அடுத்த நாள் முட்டையை வச்சிருக்காரு ஆய்வகத்துல, முட்டை வெடிச்சு தெரிச்சிருக்கு சூட்ல. பக்கத்துல இருந்த மத்த அறிஞர்கள்லாம் தொடச்சுக்கிட்டு, ஏயா என்னைய விளையாண்டுகிட்டு இருக்கேன் இருக்கான். ஏன்டா விளையாண்டுகிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், முட்டையை உடைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. டேய் மைக்ரோவேவ்ஸ் வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்களுக்கு எல்லாம் புரியல. முதல் முறையா மைக்ரோவேவ் அவன்ல சமைக்கப்பட்ட உணவே மக்காச்சோள விதை தான், பாப்கார்ன் தான். இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல பாத்தீங்கன்னா யாரு மைக்ரோவேவ் அவனோட இன்வெர்டர் யாரு கண்டுபிடிச்சது, யாரோட இன்வென்ஷன் பாத்தீங்கன்னா பெர்சி ஸ்பென்சர் வரும். இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியாளர்களும் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். அவர் ரேடார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, மைக்ரோவேவ்ஸ் வச்சு ரேடார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, அதுல புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த கண்டுபிடிப்புக்கு நடுவுல ஒண்ணு நடந்துச்சு, அதுதான் மைக்ரோவேவ் ஓனா மாறிச்சு. நீங்க இன்ஜினியரிங்ல இருக்கீங்களா, எல்லாமே இனோவேஷன் தான், முழுக்க முழுக்க இனோவேஷன் தான். இனோவேஷன் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா எதை வேணா சாதிக்க முடியும். ஃபுட்பால் பிளேயர்ல மெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? லியோனல் மெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொனால்டோ, மெஸ்ஸி விட ரொனால்டோ தான் ஃபேன்ஸ். சரி நான் மெஸ்ஸி பேசலாம்னு நினைச்சேன், ரொனால்டோவே பேசுறேன். போர்ச்சுகல்ல ஒரு சாதாரண குடும்பத்துல 4வது குழந்தையா பிறந்த ஆளு. ஆல்ரெடி 3 குழந்தைக்கு போறதுக்கே சோறு இல்லையே, இவன் வேற வந்துட்டானேன்னு கருவை கலைக்கலான்னு அவங்க அம்மா போச்சு. அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் டாக்டர் கருவை கலைச்சிக்கினா அது உயிருக்கே ஆபத்தா முடியும்னாங்க. சரி வேற வழியே இல்லை, 3 நாளா குடும்பத்துல கிடக்கட்டும்னு பெற்றெடுத்த குழந்தைதான் ரொனால்டோ. ஒரு சரியான ஷூ வாழ்க்கையில அவர் அணியறதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஒரு சரியான கால்பந்துல அவர் பிராக்டிஸ் பண்றதுக்கு பல வருஷம் ஆச்சு. வீட்டுல இருக்கிற பழைய துணிய, கந்தல் துணிய ஃபுட்பால் மாதிரி சுருட்டி கட்டி அதுல பிராக்டிஸ் பண்ண ஆள் தான் ரொனால்டோ. இன்றைக்கு உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குகிற கால்பந்தாட்ட வீரராக மாறி இருக்கிறார் ரொனால்டோவும் மெஸ்ஸியும். காரணம் என்ன? கூகுள்ல போய் ரொனால்டோவோட ஒர்க் அவுட் ஸ்டைல்னு போட்டு பாருங்க, 1 வீக் ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டு பாருங்க. ரொனால்டோவோடது தலை சுத்திரும். ரொனால்டோ ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ரொனால்டோ மாதிரியே இன்னொருத்தர் வரலாம், ரொனால்டோ மாதிரியே இன்னொருத்தர் வரலாம். இந்த உலகத்துல எல்லாருடைய சாதனைகளும் முறியடிக்கப்படக்கூடியதுதான். என் சாதனையும் முறியடிப்பாங்க. 1000 கோல் இலக்க வச்சிருந்தேன், இப்ப 800 கோல் 900 கோல் கிட்ட வந்துட்டேன், சீக்கிரம் வந்துருவேன் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அதிக கோல் அடிச்சு வீரனா நான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா பேட்டி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரொனால்டோ சொல்றாரு, அவர் சொல்றது எவ்வளவு பெரிய கெத்து வேணும்னு பாருங்க. ரொனால்டோவாக நீங்கள் ஒரு நாள் வாழ்வது கடினம்ங்கிறார். ஏன்? அவரோட டிசிப்ளினும் பிராக்டிஸும் கன்சிஸ்டன்சியும் அப்படி இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் ஓய்வு, மீதி எல்லா நாளும் கடுமையான பிராக்டிஸ். இத 1 வருஷம் 2 வருஷமா பண்ணல, பல வருஷமா பண்றதுனாலதான் அந்த மனுஷன் ரொனால்டோவா இருக்காரு. இன்னைக்கும்
கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இளைஞனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் ரொனால்டோ இருக்காரு, போன் கேஸ்ல இருக்காரு, வாட்ஸ்அப் டிபில இருக்காரு. அவனுக்கும் ரொனால்டோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எங்கேயோ பிறந்த மனிதன், எங்கேயோ கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதனுடைய தாக்கத்தில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா ஒழுக்கமும் விடாமுயற்சியும் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது.